ஒரு குற்றச்செயலில் ஒரு இளைஞர் ஈடுபடுறாரு அப்படின்னா அவர் ஜாமீன்லேயோ இல்லை முன்ஜாமீன்லேயோ வெளியில் வர்றாரு, வழக்கு பெண்டிங்க. இது அவர் அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு அவர் திரும்பி வாழணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவர் தொடர்ந்து அதே அஃபென்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம பெயிலில் வந்துட்டோம், நம்ம முன்ஜாமீனில் வந்துட்டோம், அப்போ நம்மளுக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கும். பெயிலோ முன்ஜாமீனோ விடுதலை ஆகாது. அப்போ சார்ஜ் ஷீட் எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணுவாங்க, திருப்பி உங்களுக்கு கோர்ட்டுக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க. அப்போ மீன் டைம் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அதே தவிர மீண்டும் மீண்டும் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து எப்பயாவது பதியப்படும். உங்களோட வாழ்க்கையே, எதிர்கால வாழ்க்கையை ரொம்ப கேள்விக்குறியாது. இதே மாதிரி 4 தடவை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குண்டாஸில் உள்ளே போயிடுவீங்க. அப்போ 1 வருஷத்துக்கு பெயில் கிடைக்காது. 2-3 குண்டாஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட